திரு ஸ்ரீராம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரதமர் பேசுகிற அந்த பொருள் என்ன? பீகார் காற்று இங்கும் வீசுதான்ற ஒன்றும் பீகார் ஃபார்முலாவா அல்லது பீகார் கொடுத்த உத்வேகமா தமிழகத்திலையும் ஒரு நம்பிக்கையை பிரதமருக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் எப்படி பாக்குறீங்க? வணக்கம். நான் முக்கியமா பீகார் காத்து இங்க வீசுகிறது அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் அதை இங்கே அவர் ஒரு நம்பிக்கையோட சொல்கிறார். பாஜக கூட்டணியில் அங்கே எலெக்ஷனை சந்தித்தார்கள். இங்கே அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்க போகிறது. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய திமுக ரீஜனல் பார்ட்டி இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் பார்ட்டி அலையன்ஸ் காங்கிரஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணி மாற்றம் இருக்காது என்று கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு அது வேறுபட்ட கருத்துகள் உண்டு. அதை பற்றி நம்ம பிற்பாடு விவாதிப்போம் நேரம் கிடைக்கும் பட்சத்தில். அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் they faced a drubbing. அதாவது அவர்கள் பீகார்ல அவர்கள் சந்தித்த பெரிய படு தோல்வி அப்படின்ட்டு. அது காங்கிரஸ்ல இருந்து அவர்களுக்கு இருக்கக்கூடியதுல அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததுனால ஓட் சோரி, அது இது வாக்கு திருட்டு, எஸ்ஐஆர்னாலதான் வந்தது அப்படிலாம் சொல்லலாம். இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பை மதிக்க தவறிவிட்டார். அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய கனெக்ட் அதுதான் கார்த்தி சிதம்பரம் அதே இன்னொரு இதுல சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பீகார் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள், அவர் அந்த வாக்கு திருட்டு என்பதை அவர் நம்பவில்லை. எஸ்ஐஆர் தான் வெற்றி பெற்றார்கள் என்பது அவர் நம்பவில்லை. கண்டிப்பா எஸ்ஐஆர் ஒரு வெளிப்படையா ராகுல் காந்திக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார். வெளிப்படையா ராகுல் காந்திக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார். அப்ப இருக்கும்போது அவர் இப்போதைக்கு திமுகவோட கூட்டணியோடு இருப்பது என்பதை தாண்டி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை காங்கிரஸ் முடிவு செய்ய வேண்டும். அது அந்த முடிவு அவர்கள் திமுகவுடைய இருப்பார்களா, திமுகவுட இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேண்டிய மரியாதை கிடைக்குமா, 20-25 சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கக்கூடிய இடத்துலதான் காங்கிரஸ் இருக்கு. நான் அதே மாற்று இதுலயும் சொல்றேன். பிஜேபியும் பீகார்ல இருக்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட இங்க அதே பெரிய கட்டமைப்பு இங்க கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது அவர்களுக்கு. அதனால பீகார்ல இருக்கிறதுனா அதே மாதிரியே நாங்க இங்கேயும் நாங்களும் 100 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லக்கூடிய பலம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி அக்ராஸ் த நேஷன் வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, பீகார்ல என்டிஏ கூட்டணி தோற்று போகும், நிதிஷ்குமார் மத்திய அரசை காலவாரி விட்டுருவாரு, மத்திய அரசாங்கம் விழுந்து விடும், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையின்மையை விளைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அது எடுபடவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஸ்ரீராம். இப்போ நீங்க பார்க்கறதுல இப்ப பீகார் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இப்ப பிரதமரே இங்க அதை கோட் பண்ணி பேசுறாரு. என்ன மாற்றம் இங்க நிகழ வாய்ப்பு இருப்பதா நீங்க யூகிக்கிறீங்க சார்? முக்கியமா பீகார்ல வெற்றி பெற்றதனுடைய மிகப்பெரிய ஒரு ரீசன் ஒரு கொஹசிவ் அலையன்ஸ். 2020 சிராக் பாஸ்வான் கட்சி எல்ஜேபி தனியாக, நிதிஷ்குமார் ஜேடியுக்கு எதிராக ஒண்டி களம் கண்டது. இப்போ இந்த முறை அவர்கள் அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அந்த ஒரு கூட்டணியை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ் எதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப கொஹசிவா ஒரு கூட்டணியாக அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இருக்காங்க. இன்னும் சிறு சிறு கட்சிகள் வரும் பட்சத்தில் அது ஒரு பெரிய ஒரு கொஹசிவ்னஸ் ஏற்படுத்தும். அண்ட் இங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, உங்களுக்கு எதிர்ப்பு என்னன்னா, அவர்கள் சந்திக்கக்கூடிய சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி, சைலண்ட் ஆன்டி இன்கம்பன்சி. அதே நிதிஷ்குமார் கிட்ட சொல்ல முடியாது. 20 வருஷம் யாரோ ஒரு ரெஜிம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை சந்திச்சிருக்கார்கள் அப்படின்னா அது லாலு பிரசாத் யாதவனுடைய ரெஜிம் தான். அந்த காட்டாட்சி தமக்கு வேண்டாம் என்று பீகார் மக்கள் மிக தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் இவருடைய தேஜஸ்வி யாதவ் ஒரு 2-3 வருடங்கள் துணை முதலமைச்சராக இருந்த போது அந்த காட்டாட்சியை மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை சந்திச்சு, சைலண்ட் ஆன்டி இன்கம்பன்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அண்ட்
ரொம்ப திறம்பட செயல்பட வேண்டும். இப்போதைக்கு எல்லாம் சைலண்டா தான் இருக்காங்க. இன்னும் பெரிய ஒரு வலுவான கூட்டணி, எந்த குழப்பமும் இல்லாத கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளரை எல்லாம் முன்பே அறிவித்துவிட்டு களம் காணக்கூடிய கூட்டணியை பாஜக அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க, புரிஞ்சுக்கிட்டுமா? எஸ். ஓகே.